பார்க்கவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. இந்த மாதிரி கோல்டை நம்ம கேக்கில் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு இன்றைக்கி வந்திருக்க ஆர்டர் வந்து பியூர் பட்டர் க்ரீம். அதில் வந்து நம்ம நல்ல சாக்கோ சிப்ஸ்லாம் கொடுப்போம். இந்த டைப் ஆஃப் கேக்கில் வந்து நம்ம சுகர் சிரப் ஊற்றாதனால நம்ம வந்துட்டு அதிகமாக க்ரீம் வைக்கிற மாதிரி இருக்கும் இடையில. அப்போ தான் கேக் சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பியூர் பட்டர் க்ரீமில் நம்ம ஒயிட் கலர் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்டர் மட்டும் ஃப்ரெஷ் க்ரீமில் கொடுத்துருக்கோம். இதோ வழக்கம் போல் வந்துட்டோம்ல அவங்க எல்லோரும் ஹிப்னடைஸ் பண்ணுறதுக்கு. இந்த கேக்கோட டிசைனில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிங்ஸ் இருந்தது. ட்ரிப்பிங்ஸ் வைக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்துட்டிங்கன்னா கீழே வரைக்கும் போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் ட்ரிப்பிங் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பண்ணாட்டே இருக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். அது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கேக்கோட நல்லா மேட்ச் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்களுக்கு ஸ்பைரல் டிசைனை தவிர வேறு எதுவும் தெரியாதா அப்படின்னு. எங்களுக்கு எல்லா டிசைனும் தெரியும். ஆனால் கஸ்டமர் என்ன டிசைன் காட்டுறாங்களோ அதுதான் நம்ம பண்ணி கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதில் நம்ம திணிக்க முடியாது. இந்த ஸ்பைரல் டிசைன்ஸ்க்கு ஒரு டிசைன்ஸ்க்கும் ஒரு நாசல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் அந்த ஸ்பைரல் டிசைன்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். கிடைக்கிற கேப்லாம் டிசைன் வைக்கிறிய சிவாஜி அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம டிசைன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அந்த கோல்டு பார்ட்டுக்கு வருவோம். இப்படி ப்ரஷ்ஷை வச்சு கேக்கில் இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கேக்கில் நல்லா பிடிச்சிக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.